மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்க தத்துவம் இந்த புத்தகத்தில் 5வது அத்தியாயம் மெய்மை உணர்தலுக்கான வழி, அதில் அபியாசியின் பங்கு. இந்த அத்தியாயத்தில் 5வது பகுதி நிலையான நினைவு. நாம் போயிட்டுருக்கிற ஆன்மீக பாதையில் கடவுளை பற்றிய நிலையான நினைவு, அதாவது வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் நாம் எந்த செயல்களில் ஈடுபட்டு இருக்கும்போதும் சரி, கடவுளை பற்றின சிந்தனையிலேயே, அவரை பற்றின எண்ணத்திலேயே நாம் நம்மளுடைய வேலைகளை செய்யறது. இப்படி ஒரு நிலையில் இருக்கிறத ஆன்மீகத்தினுடைய ஒரு சிறப்பான அம்சமாக மாஸ்டர் சொல்கிறாங்க. பொதுவாக நாம் எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டத்தையும் துன்பத்தையும் தான் அனுபவிச்சிட்ருக்கோம். அப்போது அதை நோக்கியே தான் நம்மளுடைய வாழ்க்கையானது போயிட்டுருக்கு. எல்லா நேரங்கள்லேயும் நம்மளுடைய சிந்தனை அந்த பிரச்சனையை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்கு. இதோட விளைவாக கடவுளை பற்றி நினைக்கிறதுக்கும் அவரை வழிபடுறதுக்கும் அவர் மேலே பக்தி செலுத்துறதுக்கும் நமக்கு நேரம் இல்லை. அதே நேரத்தில் அந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கும்போது தான், அதாவது பணம் தரக்கூடிய ஒரு செயலை செய்யறதை விடுறது, இல்லைன்னா அத்தியாவசியமான நன்மை தரக்கூடிய ஒன்று அதை விடுறது, இப்படி ஏதோ ஒன்று விட்டு கொடுக்கும்போது தான் கடவுள் மேலே பக்தி செலுத்துறதுலேயும் அவருடைய வழிபாடுகள்லையும் ஈடுபடுறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது. அப்படிங்கிற நிலையில தான் நாம் எல்லாருமே இருக்கோம். இதை தான் நாம் நம்பவும் செய்கிறோம். நாம் எல்லாருக்குமே தெரியும், பக்தி செலுத்துறது, இறைவனுடைய வழிபாடு இதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு. ஆனாலும் சம்பாதிக்கிறதுலேயும் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுலேயும் நம்மளுடைய நினைவாகப்பட்டது சூழ்ந்து இருக்கிறதுனால கடவுளை பற்றி நினைக்கிறதுக்கு நேரம் இல்லாமையே இருக்குது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ஆழமான துக்கமோ கஷ்டமோ வந்தால் ஒழிய கடவுள் பக்கம் நம்மளுடைய கவனம்ங்கிறது திரும்புறதில்ல. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நாம் எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இதற்கான ஒரே வழி என்ன? நாம் நம்மளுடைய கவனத்தை கடவுள் பக்கம் திருப்பி அந்த கடவுளை நம்மளுடைய மனதில் நிறுத்தி அவரை உணர்றது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான குறிக்கோள். இதை நாம் என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுமே முடிவுக்கு வந்துடும். அப்போ அதுக்காக குடும்ப வாழ்க்கையில் உள்ள கடமைகள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இறைவனை பற்றி மட்டுமே நினச்சிட்டு உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. குடும்பத்தில், இந்த உலகத்தில் நாம் நம்ம கடமைகளை செஞ்சிட்ருக்கும் போதே கடவுளை பற்றி நினச்சிக்கிட்டே அந்த வேலைகளை செய்யறது. இப்போ உதாரணத்துக்கு ஆஃபீஸில் நம்ம வேலை பார்த்துட்ருக்கும் போதும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, இல்லை தெருவில் நடந்து போயிட்டுருக்கும் போதும், கடையில் ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி என்ன வேலையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, சும்மா நம்ம உட்கார்ந்துட்ருக்கோம். அந்த மாதிரியான ஓய்வு நேரங்கள்லேயும் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, அவர் நிறைஞ்சு பரவி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை பற்றி மட்டுமே நாம் நினச்சிட்ருக்கோம். இந்த நம்பிக்கையை நமக்குள்ளே கொண்டு வந்து சிந்தனை செய்யறது, இதுதான் நிலையான நினைவை வளர்த்து கொள்வதற்கான வழிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் சாம்பார் இருக்குது, அதில் நம்ம கொஞ்சமாக தான் உப்பு போடுறோம். அப்போது அந்த சாம்பாரே சுவை நிறைந்ததாக மாறிடுது. உப்பு இல்லாமல் வெறும் சாம்பாரை குடிக்கும்போது அதில் சுவை இருக்கிறதில்ல. அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும். அந்த வாழ்க்கைக்குள்ளே உப்பு மாதிரி கடவுளினுடைய நினைவை எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம கலக்கிறோம். அப்படி கலக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையே சுவை மிகுந்ததாக மாறிடுது. எந்த விதமான மன அழுத்தங்களும் பாரங்களும் நமக்கு ஏற்படுறதில்ல. உங்களால் எவ்வளவு நேரம், நீண்ட நேரம் கடவுளை பற்றின எண்ணத்தில் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறத தான் மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம தினமும் காலையில் தியானம் பண்ணுறோம். அப்படி நாம் செய்யக்கூடிய தியானம் நிலையான நினைவிற்கு வழிவகுக்கணும். இதுதான் தியானத்தினுடைய முக்கியத்துவமாக சொல்லப்பட்டிருக்கு. தியானம்ங்கிறது என்ன? குறிப்பிட்ட ஒன்றின் மேலே எண்ணத்தை நிலைநிறுத்துறதுக்கு உதவி பண்ணுது. நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில் அந்த குறிப்பிட்ட ஒன்றுங்கிறது நம்மளுடைய மாஸ்டர். அவரை தான் நம்மளுடைய இறுதி லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் நோக்கமாகவும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அவரை தான் நாம் எல்லாமாகவும் நினச்சிட்ருக்கோம். ஏன்னா மாஸ்டர் தான் இறைவனோட இரண்டரை கலந்த நிலையில் இருக்கிறவர், நம்மளையும் கடவுளையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறவர். அப்போது அவரை தான் நம்மளுடைய நோக்கமாக எடுத்துக்கிட்டு நம்ம பயிற்சி பண்ணுறோம். இது தியானத்தின் போது மட்டுமில்லை,
தியானம் செய்யாத போதும் அவருடைய நினைவில் இருக்கிறதுக்கு மட்டுமே நாம் பழகிறோம். அப்போது அப்படி ஒரு நிலையை தியானம் நமக்கு உருவாக்கி கொடுக்குது. அதாவது தியானத்தின் மூலமாக நமக்கு நிலையான நினைவு வருது. இதுதான் தியானத்தினுடைய குறிக்கோளாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மாஸ்டர் மேலே, குறிப்பிட்ட ஒன்றின் மேலே நம்மளுடைய எண்ணத்தை நிலைநிறுத்தி தியானம் செய்கிறோம். அந்த செயல்முறையாகப்பட்டது தியானம் முடிந்த பின்னாடியும் தொடருது. அதுதான் நிலையான நினைவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தியானம்ங்கிற பயிற்சி மட்டுமே தன்னிலை உணர்தலுக்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல. இதை தான் சாருஜி மாஸ்டர் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. தியானம் உங்களுக்கு மனம் குவிக்கக்கூடிய திறனை கொடுக்குது. அந்த மனம் குவித்தல் இயல்பாக நமக்குள்ளே ஏற்படும் போது தியானத்திற்குன்னே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒன்றினுடைய நினைவு நம்மளுடைய இதயத்தில் நிரந்தரமாகுது. அப்போது அதுதான் மாஸ்டர். அவருடைய நினைவு நம்மளுடைய இதயத்தில் நிரந்தரமாகுது. அப்படி நிலையான நினைவை கொண்டு வரும்போது காலப்போக்கில் அவருடைய அருளால் நாமளும் அவராகவே மாறுறதுக்கு தன்னிச்சையாகவே செயல்பாடுகள் நடக்குது. இதை தான் மாஸ்டர் சொல்கிறாங்க, தியானம் நிலையான நினைவிற்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு. அப்போது தன்னிலை உணர்தல்னு சொல்லப்படுற மெய்மை உணர்தல், அதை அடையக்கூடிய பாதையில் கடவுளை அடிக்கடி நினச்சி நம்மளுடைய எல்லா வேலைகளையுமே செய்யறது. இது உதவி பண்ணுது. ஒரு முறை பாபுஜி மாஸ்டர் சாருஜி மாஸ்டர்கிட்ட நீ இனிமே தியானம் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. 1972 சாருஜி மாஸ்டர் பாபுஜி மாஸ்டரோட அமெரிக்கா போயிருந்த போது ஒரு நாள் காலையில் அவர் சொல்கிறாரு, பார்த்தசாரதி, இனி நீ தியானம் செய்வதை நிறுத்திவிடலாம் அப்படின்னு. அப்போ சாருஜி மாஸ்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ இனிமேல் தியானம் செய்ய தேவையில்லை, ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த நேரத்தையும் நீ எனக்கு தர வேண்டும் அப்படின்னு. அப்போ தான் சாருஜி மாஸ்டர் சொல்கிறாரு, என்னுடைய எல்லா நேரமுமே உங்களுடையது தான், உங்களுக்காக தான் நான் தியானம் செய்கிறேன், எனக்காக நான் தியானம் செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தியானமும் ஒரு கட்டத்தில் நிற்கணும். அது எப்போ நிற்கும்? நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்கள்லேயுமே தியான நிலையிலேயே இருக்கும்போது. தனியாக அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது. ஏன்னா நாம் எல்லா நேரங்கள்லேயுமே தியானம்தான் செஞ்சிட்ருக்கோம். அதுதான் கடவுளை பற்றிய நிலையான நினைவு. அப்போது அந்த நிலையான நினைவு நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே போகும்போது மாஸ்டரை பற்றின நினைப்பில் இருக்கிறதுக்கு மட்டுமே நம்மளை இன்னும் கூட்டிகிட்டு போகுது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே நம்ம இருக்கும்போது நாம் எந்த செயலில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, அந்த செயலினுடைய விளைவு, அந்த எண்ணங்களினுடைய விளைவு நம்ம மேலே எந்த பதிவையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துறதில்ல. ஏன்னா அந்த செயலை நாம் செய்கிறதாவே நம்ம நினைக்கிறதில்ல. அப்படி அந்த செயல்களினுடைய விளைவோ எண்ணத்தினுடைய விளைவோ ஏதாவது இருந்ததுன்னா கூட அதுவும் மாஸ்டர்கிட்டேயே போயிடுது. எதுவுமே நம்மளை பாதிக்கிறதில்ல, நம்மளை வந்தடைகிறதே கிடையாது. இதன் மூலமாக நமக்கு பதிவுகளும் சமஸ்காரங்களும் உருவாகிறதில்ல. இப்போ அந்த செயலுக்கான விளைவுகள் மாஸ்டர்கிட்ட போகும்போது அவர் அந்த விளைவுகள் பாதிக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா எதுவுமே அவரை பாதிக்க முடியாது. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, நமாம் கர்மாமி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்ப்ருஹா. அதாவது எனக்கு இந்த ஜீவிதத்தில் எந்த கர்மாவும் இல்லை, கர்மாவினுடைய விளைவுகள், கர்மாவினுடைய பலன்கள், இது எதுவுமே என்ன பாதிக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். அப்போது தன்னுடைய செயல்களினுடைய விளைவுகள் எந்த விதத்திலையுமே தன்னை பாதிக்காது செயல்படுற, தன்னை பாதிக்காமல் சிந்திக்கின்ற எந்த ஒன்றையும் செய்பவர் தான் மாஸ்டர். அந்த மாஸ்டர்னுடைய நினைவிலேயே நாம் ஒன்னொன்றுத்தையும் செய்யும்போது நாம் செய்யக்கூடிய செயல்களினுடைய விளைவுகள் கூட, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, நமக்கு இன்பம் தரக்கூடியதாக இருந்தாலும் சரி துன்பம் தரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அது எதுவுமே நம்மளை பாதிக்கிறதில்ல. அது மாஸ்டர்கிட்டேயே போயிடுது. இங்கே நமக்கு சமஸ்காரங்கள் உருவாகிறதும் நின்றுது. அதனால தான் பாபுஜி சாருஜி மாஸ்டர்கிட்ட, நீ தியானத்தில் இருந்து இப்போ விடுவிக்கப்பட்டுட்ட, இனிமே தியானம் செய்யக்கூடிய அந்த 1 மணி நேரத்தையும் எனக்கே கொடுத்துரு. அப்போது எல்லா நேரங்கள்லையும் நீ என்னை பற்றி மட்டுமே நினச்சிட்ரு. அப்படி நினச்சிக்கிட்டே உன்னுடைய செயல்களில் நீ ஈடுபடு அப்படிங்கிறத சொல்கிறாரு. 24 மணி நேரமும் மாஸ்டருடையது தான். அப்போது
நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில் நிலையான நினைவு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. உண்மையிலேயே அது நிரந்தரமான ஒன்றா இருக்கணும். பொதுவாக நம்மளுடைய மத சம்பிரதாயங்களில் எந்த ஒரு முக்கியமான காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் கடவுளினுடைய பெயரில் தான் ஆரம்பிக்கிறோம். இது எல்லா மதங்கள்லேயுமே இந்த சம்பிரதாய முறைங்கிறது கடைபிடிக்கப்பட்டு தான் வந்துட்டுருக்கு. ஆனால் என்ன ஒன்றுனா, இது வெறும் சம்பிரதாயமாக மட்டும்தான் இருக்குது. அதாவது இவங்க இதை சொல்லியிருக்காங்க, நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அங்கே உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தரப்படலை. அதாவது மனப்பூர்வமாக இது கடவுளுக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த அர்ப்பணம்ங்கிறது செய்யப்படுறதில்ல. உண்மையிலேயே அந்த வழிபாடுகளை செய்கிறவங்க கடவுளுங்கிற எண்ணத்துக்கு வெகு தொலைவிலேயே தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அந்த வழிபாடுகளை செய்கிறது, பூஜைகளை செய்கிறது எந்த பலனையுமே கொடுக்கறதில்ல. உண்மையான வழிபாடுன்னா என்ன? ஏன் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் கடவுளினுடைய பெயரில் ஆரம்பிக்கிறோம்? அதனுடைய உண்மையான அர்த்தம், அடிப்படை கருத்து என்னன்னா, நாம் மனதாலும் உடலாலும் செய்யக்கூடிய எல்லாவித செயல்கள்லையும் இறைவனுடைய எண்ணத்தோட தொடர்பு கொண்டிருக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த மகோன்னதமான சக்தியோட ஓரொரு கணமும் எண்ண சங்கிலியால் இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நாம் உணர்வு பூர்வமாக உணரணும். இந்த இணைப்புங்கிறது இதயத்திலேருந்து ஏற்படணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் செஞ்சிட்ருக்கிற ஓரொரு செயல்களையும் சரி, வேலைகள்லையும் சரி, நாம தான் செய்கிறோங்கிற உணர்வே அங்கே இருக்கக்கூடாது. மகோன்னதமான மாஸ்டரால் நம்மக்கிட்ட நமக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு கடமை, அந்த கடமை தெய்வீகத்தினுடைய கடமை. அதில் ஒரு பகுதியாக இருந்து நாம் இந்த வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்கோம். இப்படி நம்ம நினைக்கணும். இப்படி நம்ம நினச்சி செஞ்சோம்னா எல்லாத்துலேயுமே வெற்றிங்கிறது நிச்சயம். உலகாதாய பற்றுதல்கள், பொறுப்புகள், கவலைகள், இது எல்லாத்துலேயுமே நம்ம சூழப்பட்டிருக்கும் போது கடவுளை எப்போவுமே நினச்சிட்ருக்கிறது முடியாத செயல். அவரை நினைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க உண்மையிலேயே தங்களுடைய கவனத்தை கடவுள் பால திருப்பி உண்மையாகவே இந்த செயலை செஞ்சாங்கன்னா இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. இது எளிமையான செயல். இந்த செயலை அவங்களே எடுத்துக்கிற சொந்த பயிற்சி, அனுபவம் அதுவே அவங்களுக்கு உணர்த்தி கொடுக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு தொந்தரவுகளும் வேலைகளும் இருந்தாலும் கூட எல்லாருமே இந்த வழிமுறையை பின்பற்றி நடக்க முடியும்னு அதை செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு நாளில் 24 மணி நேரமும் தூங்கும்போதும் சரி, முடிச்சிருக்கும் போதும் சரி, எப்போவுமே நிலையான நினைவில் இருக்கணும் அப்படிங்கிறத தான் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அப்போது இதை ஒரு பயிற்சியாகவே செய்யறதுக்கு தான் பரிந்துரை பண்ணுறாது. நம்மளால் ஒரு வாரம் நிலையான நினைவில் இருக்க முடிஞ்சால் அதுக்கப்புறம் அதுவே நமக்கு பழகிடும் அப்படிங்கிறத தான் பாபுஜி மாஸ்டர் சொல்கிறாங்க. ஏன்னா நாம் சுவாசிக்கிறது அதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதில்ல, அது இயல்பாகவே நடக்குது. அந்த மாதிரி தான் கடவுளை பற்றிய நிலையான நினைவு, அதுவும் நமக்குள்ள சுவாசம் மாதிரி ஆகிடுது. சுவாசத்தை எப்படி நம்மளால் நிறுத்த முடியாதோ அதே மாதிரி நிலையான நினைவையும் நம்மளால் நிறுத்த முடியாது. அப்போ அதுக்கு அந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த அளவுக்கு அதை இடைவிடாத பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நிலையான நினைவினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக மிக அதிகம். ஏன்னா அப்படி ஒரு நினைப்பில் இருக்கும்போது நல்லதோ கெட்டதோ எந்த எண்ணமுமே நமக்குள்ளே நுழைய முடியாது. தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை விட்டு தானாகவே விலகிடுது. ஓரொரு பயிற்சியாளரும் இயல்பாகவே பாதுகாக்கப்படுறாரு. நிலையான நினைவில் நாம் எதை செஞ்சாலும் அதனுடைய விளைவுகள் நம்மளை பாதிக்கிறதில்ல. அப்போது சமஸ்காரங்களை சேர்த்துக்காமையே நாம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் முடியுது. இப்போ மீதி இருக்கிறது என்ன? ஏற்கனவே நாம் சுமந்துட்டு இருந்த சமஸ்காரங்களை நீக்கிறது மட்டும்தான் மாஸ்டர்னுடைய வேலையாக இருக்குது. அப்படி இல்லாமல் நாம் தொடர்ந்து பதிவுகளையும் சமஸ்காரங்களையும் இந்த வாழ்க்கையில் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கோம்னா தரையை ஒரு பக்கம் ஒருத்தர் சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் குப்பையை போட்டுக்கிட்டே வர்ற மாதிரி தான் அது. அப்போது இந்த வாழ்க்கையில் நாம் சமஸ்காரங்களை சேர்த்துக்கிறத நிலையான நினைவை பயிற்சி செய்கிறதின் மூலமாக நாம் நிறுத்திட்டோம்னா பழைய சமஸ்காரங்களை மாஸ்டர் நீக்கிறாரு. நாம் சமஸ்காரங்களை சேர்த்துக்காமல் இருக்கிறத பற்றின முக்கியத்துவத்தை சாருஜி மாஸ்டர் ஒரு சின்ன கதை மூலமாக, அதாவது வேடிக்கையான கதை மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாங்க. 1930 வருஷம்
லாரல் அண்ட் ஹார்டி அவர் எழுதி வெளிவந்த ஒரு வேடிக்கையான கதை. வேக்யூம் கிளீனர் அப்போ தான் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. ஒரு வீட்டுக்கு வேக்யூம் கிளீனர் விற்பனையாளர் வந்து இதை எப்படி உபயோகிக்கிறதுன்னு நான் காட்டுறேன், அதாவது டெமோ காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி இவரும் டெமோ காமிக்கிறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, இது எல்லா குப்பைகளையுமே நீக்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் குப்பை காகிதங்கள், தூசி, இறகு இது எல்லாத்தையுமே நீக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இறகுகளையும் போக்கிடுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கேட்டுட்டு 1-2 கோழி குஞ்சுகளினுடைய இறகுகளை பிச்சு தங்களுடைய படுக்கை அறை முழுவதும் இறைக்கிறாங்க. அவரை அப்போது டெமோ செஞ்சு காமிக்க சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த வேக்யூம் கிளீனரை உபயோகிக்கிறதுக்கு அங்கே கரண்ட் இல்லை. இந்த கதையை சார்ஜி மாஸ்டர் சொல்லிவிட்டு, இதன் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இப்படி தான் நடக்குது. சுத்திகரிப்பு செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நாம் தினம் சமஸ்காரங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். மாஸ்டரும் நம்மளை சுத்திகரிப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஒருவேளை அவர் இனிமே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டா நம்மளுடைய நிலை என்ன ஆகும்? ஏற்கனவே நாம் கொண்டு வந்த சமஸ்காரங்கள் ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த பிறவியில் நாம் விரும்பி சேர்த்துக்கிட்ட பலவிதமான சமஸ்காரங்களும் அதோடு சேருது. அப்போது சுமந்து வந்தது, இப்போ சேர்த்துக்கிட்டது, இந்த மாதிரி கூடிக்கிட்டே போகுது. அதனால தான் அடுத்தடுத்த பிறவிகள் மென்மேலும் ஸ்தூலத்தன்மையுடையதாக இருக்குது. அப்போது நிலையான நினைவு இது பெரும்பாலும் இந்த ஆபத்தில் இருந்து தவிர்க்குது. நம்மளை தூங்கும்போது கூட நிலையான நினைவில் இருக்க சொல்லி மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்போது தூக்கத்தில் இதனுடைய பயன் என்ன? தூக்கத்தில் கூட நம்மளுடைய உள்ளுணர்வு மாஸ்டர் அது நினைவால் இருக்கக்கூடிய அளவுக்கு நாம் பழகிட்டோம்னா அதில் நமக்கு திகிலூட்டக்கூடிய பயங்கரமான கனவுகளோ தீய கனவுகளோ வர்றதில்லை. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு கனவுகளே வர்றதில்லை. ஒரு மனிதன் இயல்பான வாழ்க்கை வாழறத இது உறுதிப்படுத்துது. அவனுடைய உடல் அமைப்பு, உடல் ஆரோக்கியம், வாழக்கூடிய நாட்கள், சுகம், துக்கம், இந்த மாதிரி எல்லாமே இயல்பான விதத்தில் இருக்கிறதுக்கு நிலையான நினைவை பயிற்சி பண்ணுறது நமக்கு உதவி பண்ணுது. மரணத்தை பற்றின பயத்தை கூட நிலையான நினைவு நீக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இறைவனுடைய நினைப்பிலேயே இருக்கும்போது மரணம் வந்ததுன்னா அதை கூட நாம் உணர்றதில்ல. நான் தூங்குறதுக்கு போகிறேன், மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நான் இறந்தவன். ஆனால் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நிலையான நினைவில் அது இருந்துக்கிட்டே இருக்குது. மற்றவங்களுடைய பார்வையில் ஒரு அசையாத, இயக்கமில்லாத, பேசாத, சிரிக்காத உடலை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஆன்மாங்கிறது உடலால் இல்லை, உள்ளுணர்வால் அதை நினச்சிக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த நிலையில் அந்த நினைவை ஆன்மா எடுத்துகிட்டு போகுது. அப்போது அந்த ஆன்மா இறுதி நிலையோட, அனந்தத்தோட, மாஸ்டரோட ஐக்கியமாகக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இல்லைன்னா அது இயல்பாக நடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நிலையான நினைவில் இருக்கும்போது ஐக்கியமாதல் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாயிடுது. யார் ஒருத்தர் எப்போவுமே நிலையான நினைவில் இருக்கிறாரோ அவர் மாஸ்டராலேயும் நினைக்கப்படுறாரு. இதை தான் பாபுஜி மாஸ்டர் சொல்கிறாங்க. நாம் மாஸ்டரை பற்றி நினைக்கும்போது அவருடைய இதய கதவை அந்த நினைவாகப்பட்டது தட்டுது. அப்போ மாஸ்டர் வெளியே வந்து என்னை நினைக்கிறது யார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முறை பார்த்துட்டாருன்னா நம்மளுடைய வேலை முடிஞ்சுது. அப்போது அவர் நம்மளை நினைக்க ஆரம்பிச்சிட்றாரு. இதன் மூலமாக மாஸ்டர் முன்னாடி சொன்ன மாதிரி தியானம்ங்கிறது நமக்கு அவசியம் இல்லாமல் போயிடுது. அப்போது மாஸ்டர்னுடைய நினைவால் நாம் வேலை செய்கிறது மட்டும்தான் நம்மளுடைய தேவையாக இருக்குது. அந்த பங்களிப்பை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். மற்ற எல்லாத்தையும் மாஸ்டர் நமக்காக பார்த்துக்கிறாரு. இது எல்லாம் தான் நிலையான நினைவினுடைய சிறப்பு அம்சங்களாக மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. ஆன்மீகம்ங்கிறது என்ன? ஆன்மீகம்ங்கிறது ஆன்மாவோடு மட்டுமே தொடர்பு படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத தான் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அப்போது ஆன்மீகத்துக்கும் சரீரத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, புத்திக்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தம் கிடையாது, மனம், மனித ஜீவிதம் இது எதுக்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ நாம் ஆன்மாவோடு இணையணும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். உடம்போடு இணையிறதோ மனதோடு இணையிறதோ கிடையாது. யார் ஒருத்தர் இறுதி பரம்பொருளினுடைய உணர்வு நிலையை, அந்த தெய்வீக உணர்வு நிலையை தனக்குள்ளே தேடி தன்னுடைய தனிப்பட்ட உணர்வு நிலையை
இறுதி பரம்பொருளினுடைய உணர்வு நிலையோடு இணைச்சிக்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணுறாரோ அவர் தான் உண்மையிலேயே ஆன்மீகத்தை நாடுபவர். அதுதான் ஆன்மீகம். அதற்காக முயற்சிப்பவர் தான் உண்மையான ஆன்மீகவாதி. இப்போது குரு இறுதி பரம்பொருளோட, அதாவது உச்சக்கட்ட சத்திய நிலையோட ஐக்கியம் அடைந்தவராக இருக்கும்போது குருநாதர் தான் மகோன்னதமான தெய்வீக சக்தி அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் நம்மளுடைய ஆன்மீக முயற்சியில் அதிக அளவில் உதவி பண்ணோம். அப்போது அந்த குருவை மனித உறவில் தெய்வீக நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தராக நினச்சி அவருடைய வழிகாட்டுதலில் நாம் அவரை முழுமையாக சார்ந்திருக்கோம். எப்படி சார்ந்திருக்கோம்? எல்லாத்தையுமே மாஸ்டருக்கு அர்ப்பணித்து நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா வேலைகளையும் நாம் செஞ்சிட்டு இருந்தாலும் அதை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழும்போது நாளடைவில் அது எப்படிப்பட்ட நன்மையை கொடுக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போது இதை எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படின்னா, நாம் ஒரு வேலையை செய்யும்போது அதை நமக்காக செய்யலை, மாஸ்டருக்காக தான் செய்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். அதைவிட சிறந்தது மாஸ்டரே செய்கிறாரு, தனக்காக தானே செய்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறது இன்னும் உத்தமம் வாய்ந்தது. காலையில் சாப்பாடு சாப்பிடும்போது நாம் சாப்பிடல, மாஸ்டர் தான் சாப்பிட்றாரு. அலுவலகத்திற்கு போகும்போது மாஸ்டர் தான் இதையெல்லாம் செய்கிறாரு. அவர் தான் ஆஃபீஸுக்கு போகிறாரு, அங்கே இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே அவர் தான் செய்கிறாரு. அதாவது நமக்குள்ளே இருந்து அவர் செய்கிறாரு. நம்மளுடைய கையும் காலும் அவருக்கான ஒரு கருவி. அலுவலகத்திலிருந்து திரும்பி வரும்போது மனம் கவரக்கூடிய பலவிதமான காட்சிகளை நம்ம பார்க்க நேரிடலாம். ஒரு நடனத்தை பார்க்கலாம், அதனுடைய வசீகர தோற்றம் நமக்குள்ளே இடம்பெறலாம். அப்போது அந்த நிமிஷம் கூட அந்த நடனத்தையோ கவர்ச்சிகரமான காட்சிகளையோ நாம் பார்க்கல, அதையும் மாஸ்டர் தான் பார்க்குறாரு இப்படி நினச்சிக்கலாம். அப்படி நினைக்கிற அந்த செகண்டு நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவலை நாம் இழந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் மாஸ்டர்னுடைய சக்தி அந்த நினைவு மூலமாக நமக்குள்ளே நுழைய ஆரம்பித்து அந்த சபலத்தை விளக்குது. இப்போ அடுத்தது ஆஃபீஸ்லேருந்து திருப்பி வீட்டுக்கு வரோம், வீட்டுக்குள்ளே நுழையிறோம். அப்போ ரொம்ப நேரம் கழித்து நம்மளை வீட்டில் இருக்கிறவங்க, நம்மளுடைய குழந்தைகள் பார்க்குறதுனால அவங்க நம்மளை பார்த்தோன்னே ஓடி வருவாங்க. நம்மளை பார்த்து அவங்க அவங்களுடைய சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க, நாமளும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். இது இயற்கையான விஷயந்தான். அப்போ சிறிது நேரம் நம்மளுடைய கவனம் அவங்க மேலே திரும்புது. இப்போது நாம் மாஸ்டர்னுடைய எண்ணத்திலேருந்து, அந்த புனித எண்ணத்திலேருந்து விலகி போகிறதா நினைக்கிறோம்னா அப்போவும் நம்ம நினச்சிக்கலாம், அந்த நினைவை மறுபடியும் நமக்குள்ளே கொண்டுட்டு வரலாம். நமக்குள்ளே இருக்கிற மாஸ்டர் தான் ஆனந்தப்படுறாரு. அப்படி நினைக்கிற அந்த நிமிஷத்துலேயே அந்த புனித எண்ணத்தோட மறுபடியும் நாம் இணையிறோம். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நாம் பேசலை, மாஸ்டர் தான் பேசுகிறாரு. ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது மாஸ்டர் தான் நமக்காக நடக்கிறாரு. இதை விட நம்ம தியானம் செய்யும்போது நான் செய்யலை, என்னுடைய மாஸ்டர் தான் எனக்குள்ளே இருந்து செய்கிறாரு. அவர் தன்னுடைய உருவத்தின் மீது தானே தியானம் செய்கிறாரு. இந்த மாதிரியான எண்ணங்களை நாம் தொடர்ந்து பழக்கத்தில் கொண்டுட்டு வரும்போது அது அருமையான பலனை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் அமைச்சிக்கிறதுக்கு இது உதவி பண்ணோம். அதற்கான வழிகாட்டுதல் எல்லாமே நம்மளுடைய இதயத்தினுடைய உள்ளுணர்வு மூலமாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த இதயத்துக்குள்ளே மாஸ்டர் இருக்கார், அவர் நமக்கு உள்ளே இருந்து வழிகாட்டுறாரு. அப்போது இந்த மாதிரியான ஒரு உணர்வை வளர்த்துக்கிட்டு மாஸ்டர் தான் ஒன்னொன்றையும் செய்கிறாருங்கிற மனப்போக்கை தொடர்ந்து நிலைநிறுத்திக்கிட்டே வரும்போது எப்போவுமே நிலையான நினைவில் இருப்பீங்க. உங்களுடைய எந்த செய்கைகளும் உட்பதிவுகளை உங்களுக்குள்ளே உருவாக்குறதில்ல. சமஸ்காரங்கள்னு சொல்லப்படுற வினைப்பதிவுகள் அது உருவாகிறதும் கூடிய சீக்கிரம் நின்றும் அப்படிங்கிறத தான் மாஸ்டர் இங்கே சொல்கிறாங்க. ஒரு குருவினுடைய ஆசிரமத்தில் பல வருடங்களாக ஒரு சீடன் 24 மணி நேரமும் அவர் கூடவே இருந்து சேவை பண்ணிகிட்டு இருக்கான். முதல்ல அந்த சீடன் குருவினுடைய காலடிக்கு வந்தபோது குரு அவனுடைய ஊர், பேர் இது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அன்னிலேருந்து அவன் வந்த அந்த நாள்லேருந்து எப்போ அவர் கூப்பிட்டாலும் சரி, இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பாரு. கேட்டுட்டு என்ன வேலையோ என்ன கட்டளையோ அறிவுரையோ அதை சொல்லுவார்.
அப்போ அந்த சீடனுக்கு என்ன தோணுதுன்னா, என்னைக்காவது ஒரு நாள் குரு தன்னுடைய பேரை சொல்லி அழைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த சீடனுக்குள்ளே ஒரு ஏக்கமாகவே வளர்ந்துட்டுருக்கு. ஒரு முறையும் என்னுடைய பேரை அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, என்னுடைய பேரை சொல்லி அவர் கூப்பிட மாட்டேன்னு சொல்கிறாரு, நான் என்ன அவ்வளோ பாவியான்னு சொல்லி நினச்சி பல வருடங்கள் அவன் பொறுமையாக இருந்து ஒரு நாள் பொறுக்க முடியாமல் குருவினுடைய காலடியில் விழுந்து, நான் இவ்வளவு ஸ்ரத்தையோட பணிவிடை செய்தும் என்னை ஏன் பேர் சொல்லியே நீங்கள் கூப்பிடுறதில்ல, எனக்கு முன்னேற்றமே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கதறி அழறான். அப்போது குரு புன்னகையோட, அப்பா, என்னுடைய மனதில் ஒரே ஒரு பெயர் தான் இருக்குது, அது கடவுளினுடைய பெயர், இரண்டாவது பெயருக்கு அங்கே இடமே கிடையாது, என்னை என்ன செய்ய சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த கதையை சாருஜி மாஸ்டர் நிலையான நினைவிற்கு ஒரு உதாரணமாக சொல்கிறாரு. பாபுஜி மாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, எழுதியும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, லாலாஜியை பார்த்த கண்கள் வேறு யாரையும் பார்ப்பதில்லை, அவர் சொல்லை தவிர இன்னொருவர் சொல்லையும் நான் கேட்கவில்லை. யாருக்கு நான் நன்றியை செலுத்த வேண்டும் என்றால் லாலாஜி ஒருவருக்குத்தான். கடவுளை பார்த்தாலும் கூட லாலாஜியின் அனுக்கிரகத்திலேயே தான் நான் பார்த்தேன். கடவுள் என்னை பற்றி எப்பொழுது சிந்தித்தார், எப்பொழுது கவலைப்பட்டார், எப்போது ஆலோசித்தார், ராமச்சந்திரா நீ வா என்று எப்போது அழைத்தார், இது எல்லாத்தையுமே லாலாஜி தான் எனக்கு சொன்னவர். அவருடைய அனுக்கிரகத்தினால்தான் நான் கடவுளை தரிசனம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சூழ்நிலையில் என்னுடைய நன்றியை செலுத்த வேண்டியது கடவுளுக்கா லாலாஜிக்கா அப்படிங்கிறத பாபுஜி மாஸ்டர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அப்போது நிலையான நினைவுங்கிறது எப்படி இருக்கணும், ஆலமரத்தினுடைய விழுது மாதிரி இருக்கணும். சாருஜி மாஸ்டர் சொல்கிறாங்க, நினைப்பதற்கு மறைக்கிறோம், நினைப்பதற்கு நினைக்கிறோம், மறப்பதற்கு நினைக்கிறோம். அதாவது மாஸ்டரை பற்றி முதல்ல நினைக்கிறதுக்கு நாம் மறக்கிறோம், அடுத்தது நினைக்கணும்னு நினைக்கிறோம், அதற்கான பயிற்சிகளையும் செஞ்சிட்ருக்கோம். அந்த பயிற்சியினுடைய இறுதியில் அவரை மறக்கிறதுக்கு நினைக்கிறோம், ஆனால் நம்மளால் முடியல. அதுதான் நிலையான நினைவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதையே பாபுஜி மாஸ்டர், நான் அவரை தேடினேன் ஆனால் காண முடியவில்லை, அவரை கண்டபின் என்னால் தேட இயலவில்லை. ஏன்னா அவரை வெளிப்புறமாக தேடிக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் அவரை பார்க்க முடியறதில்ல. எப்போ நாம் அவரை உள்ளுக்குள்ளே பார்க்குறோமோ, அப்படி பார்க்குறத என்றைக்கு உணர்கிறோமோ அன்றைக்கி நம்மளால் தேடவே முடியாது. ஏன்னா அவர் நமக்குள்ளே கரைஞ்சிட்றாரு, அவருடைய நினைவு மட்டும்தான் நம்மளை சூழ்ந்திருக்கு. இப்படி பலவிதமான விளக்கங்களோட பாபுஜி மாஸ்டர் நமக்கு நிலையான நினைவுங்கிற பகுதியில் கொடுத்துருக்காங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.